வணக்கம் நண்பா, நான் உங்கள் திண்டுக்கல் சதீஷ். சிஎஸ்கே ஆல்ரெடி தோத்துட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப பேச வேணாம். ஸோ அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம பேசுவோம். அதாவது சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக இருக்குது. நம்ம இது ஆல்ரெடி நம்ம டீமில் வந்து நம்ம சேனல் வந்து ப்ரீவியூலேயே நம்ம சொல்லியிருந்தோம். சிஎஸ்கேமோட வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டர் தான். ஸோ அந்த ஒரு ஃபயர் பவர் சிக்ஸ் அடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு யாருமே இல்லைங்க. சிவம் துபை மட்டுமே நம்பியிருக்க மாதிரி இருக்குது. அது ரொம்பவே வந்து ஆபத்துங்க. இது வர மேட்ச்லாம் வெளியெல்லாம் போகிறப்ப எல்லா டீம் 200 ரன் அடிச்சுருக்காங்க. நம்ம சிஎஸ்கே மட்டும் வந்து அந்த மாதிரி அடிக்கலாம்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுக்கு என்ன நான் சொல்கிறேன்னா, இந்த ஒரு பேட்டிங் ஆர்டர் இருக்கும். நம்ம பேட்டிங் என்ன கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ டெவன் கான்வேயோட நம்ம ருத்துராஜ் கைக்கோட ஓப்பனிங் இறக்கி விட்டோம்னா ரச்சின் ரவீந்திரா ஒன் இறக்கலாம். அடுத்து 4வது இடத்துல வந்து சிவம் துபே, அப்புறம் ஜடேஜா, தோனி, அஸ்வின். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா இம்பாக்ட் பிளேயர் வந்து விஜய் சங்கர் யூஸ் பண்ணலாம். விஜய் சங்கர் நல்லா நோட் பண்ணிங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நல்ல பவர் ஹிட்டிங்லாம் இருக்காரு. அதாவது சிவம் துபே மாதிரி அடிக்கக்கூடியனா கூட கொஞ்சம் பரவாயில்லாம அடிவார். ஸோ அதனால் அவரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா மதிசா பத்திரனா வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து ஒரே மேட்ச்சில் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் பண்ணால் நல்லாயிருக்கும். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.